மென்பொறியாளர் கவின் ஆணவ கொலை வழக்கில் சுர்ஜித்தின் தந்தையான எஸ்ஐ சரவணன் கைது. உடலை வாங்க மறுத்து போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் போலீசார் நடவடிக்கை. ஆணவ கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சுர்ஜித்தின் தந்தை எஸ்ஐ சரவணனுக்கு ஆகஸ்ட் 8 தேதி வரை நீதிமன்ற காவல். நெல்லை மாவட்ட குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிபதி சத்யா உத்தரவு. தமிழகத்தில் நாளை மறுநாள் முதல் 4 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டையில் கனமழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் இன்று சில இடங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். சில இடங்களில் இயல்பை விட 4 டிகிரி வெப்பம் பதிவாகும் என்று எச்சரிக்கை. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 40,500 கன அடியாக குறைந்தது. அணை நிரம்பியுள்ள நிலையில் அணைக்கு வரும் நீர் முழுவதும் உபரியாக வெளியேற்று. 10 நாட்களுக்கு பிறகு இன்று தலைமைச் செயலகத்திற்கு செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முடிவுற்ற அரசு திட்ட பணிகளை காணொலி வாயிலாக திறந்து வைக்கிறார். தாங்கள் கொண்டு வந்த காவிரி குண்டாறு திட்டத்தை திமுக அரசு நிறுத்திவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக அரசு மீண்டும் அமைந்ததும் நிச்சயம் அந்த திட்டம் தொடங்கப்படும் எனவும் உறுதி. ஒரு மனிதனுக்கு உயிர் எப்படியோ அது ஒரு நாட்டுக்கு நீர் முக்கியம். அந்த நீரை சேமிப்பது சரியான முறையில் பகிர்ந்து விவசாயிகளுக்கு அளித்து அந்த விவசாயம் பெருக்குவதற்காக அதிமுக அரசு திட்டமிட்டு செயல்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இப்பேற்பட்ட திட்டத்தை முடக்கி வச்சிருக்கிறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு மலரும். வளர்ந்தவுடன் இதே காவிரி குண்டாறு திட்டம் நிறைவேற்றப்பட்டு கால்வாய் வெட்டப்பட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து கண்மாயிலும் நீர் நிரப்பப்படும். ஆபரேஷன் சிந்தூர் பற்றி வெளிநாடுகளில் பாராட்டிவிட்டு நாடாளுமன்றத்தில் மத்திய பாஜக அரசை குறை கூறுவதா? திமுக எம்பி கனிமொழிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆவேச கேள்வி. இந்த அம்மா தலைமை தாங்கி வெளிநாடு போய் இந்திய நாட்டுடைய நிலைப்பாட்டெல்லாம் எடுத்து சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. நாம ஆபரேஷன் சிந்தூர் பற்றி தெளிவுபடுத்தி வந்த பிறகு இங்க வந்து இங்க இருக்கிற பாரதிய ஜனதா அரசாங்கத்தை பற்றி குறை சொல்றாங்கன்னா இதுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அவர் இந்த கருத்தை சொல்லிவிட்டார்கள். கோவில் கட்டுமான பணிகளில் திமுகவினர் அராஜகம் செய்வதாக கூறி சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் வீடு முற்றுகை. போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து கலைந்து சென்ற மக்கள். திருப்பூரில் தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை. புகாரின் பேரில் வடமாநில இளைஞரை கைது செய்து போலீசார் விசாரணை. திருமங்கலத்தில் காரை ஏற்றி கல்லூரி மாணவர் கொல்லப்பட்ட வழக்கு. திமுக கவுன்சிலரின் பேரன் உள்ளிட்ட 3 பேருக்கு அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். தலைநகர் டெல்லியின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக கொட்டி தீர்த்த கனமழை. வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. மத்திய பிரதேசத்தில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை பத்திரமாக மீட்ட ராணுவ வீரர்கள். கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தீவிரம். இந்தியாவின் இஸ்ரோ, அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையங்களின் கூட்டு தயாரிப்பில் உருவான முதல் செயற்கைக்கோளான நிசார்
GSLV F-16 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. L40 engines generating nominal thrust. S139 motor ignited. That's a magnificent of the GSLV F-16 nice mission. The deafening roar of GSLV and beautiful silhouette brightening the. நிசா செயற்கைக்கோள் 5 ஆண்டுகள் செயல்பட்டு புவி கண்காணிப்பு தகவல்களை வழங்கும். நிலநடுக்கம், நிலச்சரிவு, வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர்களின் போது துல்லிய தகவல்களை வழங்கும் என்று அறிவிப்பு. உத்தரகாண்டில் கேதார்நாத் யாத்திரைக்கு செல்லும் பாதையில் நிலச்சரிவு. போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பக்தர்கள் அவ்வழியாக செல்ல தடை விதிப்பு. அமெரிக்கா வரி விதிப்பு விவகாரத்தை கவனமாக ஆராய்ந்து வருவதாக மத்திய அரசு உறுதி. தேசத்தின் நலனை பாதுகாக்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் திட்டவட்டம். எந்த ஒரு இந்துவும் பயங்கரவாதியாக இருக்க முடியாது என்பதை நாட்டு மக்களுக்கு முன்பாக பெருமையுடன் கூறுகிறேன். மாநிலங்களவையில் ஆபரேஷன் சிந்தூர் விவாதத்தில் பேசிய அமித்ஷா தகவல். देश की जनता के सामने गर्व से कहता हूं कि हिंदू कभी टेररिस्ट नहीं हो सकता। हम कभी टेररिस्ट नहीं हो सकते। ஆபரேஷன் சிந்து தொடர்பாக மாநிலங்களவையில் பிரதமர் மோடி பதிலளிக்க வலியுறுத்தல். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு. बीएससी मीटिंग में मैंने ऑलरेडी एक्सप्लेन किया था आपके सदस्यों को कि सरकार की ओर से माननीय कोई मंत्री जवाब दे सकता, ये रूलिंग है, आप फोर्स नहीं कर सकते किसी को। प्लीज प्लीज लेट हिम स्पीक। आपको मौका मिला, आपने बोला। பிரதமர் மோடி பதிலளிக்க அவைக்கு வராதது மாநிலங்களவையை அவமதிக்கும் செயல். மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பாய்ச்சல். ये नहीं कि आप कैपेबल नहीं है रिप्लाई देने के लिए, ये नहीं कहता मैं, लेकिन अगर इस सदन में नहीं आते तो इस सदन का अपमान है। धन्यवाद। नो प्लीज प्लीज नहीं, ये नहीं हो गया। तो इसीलिए आपकी बात सदन का अपमान करना सदस्यों का। ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து நடந்த தாக்குதலில் பெற்றோரை இழந்த 22 இந்திய சிறுவர்கள். சிறுவர்களின் கல்வி செலவை ஏற்றார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. போராலும் பட்டினியாலும் மரண போராட்டம் நடத்தி வரும் காசா மக்களுக்கு எகிப்து உதவிக்கரம். பாராசூட்டுகள் மூலம் நிவாரணப் பொருட்களை இறக்கிய வீடியோவை பகிர்ந்த ராணுவத்தினர். அர்ஜென்டினாவில் ஓய்வூதியதாரர்கள் நடத்திய போராட்டத்தில் ரப்பர் குண்டுகளால் சுட்ட போலீசார். ஆத்திரத்தில் மோதல் ஏற்பட்ட நிலையில் இருதரப்பினரிடையே தள்ளுமுள்ளு. பெரு நாட்டின் லிமாவில் சுனாமி எச்சரிக்கை காரணமாக வெறிச்சோடிய கடற்கரை. தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவல்துறையினர். பிரேசிலின் ரியோ டி ஜெனீரோ கடற்கரையில் சீற்றத்துடன் எழுந்த அலைகள். புயல் காரணமாக எழுந்த சீற்றத்தை முன்னிட்டு அருகில் இருந்த வர்த்தக நிறுவனங்கள் மூடல். கோமே புயல் கரையை கடந்ததால் பெய்த கனமழை காரணமாக சீனாவின் ஷாங்காய் பகுதியில் பலத்த சேதம்.
பொதுமக்கள் பாதுகாப்பான முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு சீரமைப்பு பணிகள் மும்முரம். இங்கிலாந்து அணிக்கு எதிரான 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு தொடக்கம். இந்திய அணி தொடரை சமன் செய்யுமா என்று ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. சர்வதேச T20 தரவரிசை பட்டியலில் 829 புள்ளிகளுடன் இந்திய வீரர் அபிஷேக் சர்மா முதலிடம். டெஸ்ட் ஆல்ரவுண்டர் தரவரிசை பட்டியலில் தொடர்ந்து முதலிடம் வகிக்கும் ரவீந்திர ஜடேஜா. நியூசிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் ஜிம்பாப்வே அணி 149 ரன்களுக்கு ஆல் அவுட். முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் விக்கெட் இழப்பின்றி 92 ரன்கள் எடுத்துள்ள நியூசிலாந்து அணி. உலக சாம்பியன்ஷிப் செஸ் போட்டியில் வெற்றி பெற்ற திவ்யா தேஷ்முக்கிற்கு மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் உற்சாக வரவேற்பு. குடும்பத்தினர்கள், உறவினர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினர் திரண்டு வந்து பாராட்டு. கடந்த 2 வாரங்களில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் 1,27,00,000 காணிக்கை வசூல். 1.5 கிலோ தங்கம் மற்றும் 4.4 கிலோ வெள்ளிப் பொருட்களையும் செலுத்திய பக்தர்கள். விவசாயம் செழிக்க வேண்டி புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே முளைப்பாரி சுமந்து வந்த பெண்கள். ஊர்வலமாக சென்று பிடாரி அம்மனுக்கு படைத்து சிறப்பு வழிபாடு.